வணக்கம். இந்த தகவல் தொகுப்பிற்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். இன்னைக்கு நாம பேச போற விஷயம் ரொம்ப எமோஷனலான ஆனா அதே சமயம் ரொம்ப முக்கியமான ஒரு டாபிக். இந்தியால காணாம போற குழந்தைங்களோட பிரச்சனை பத்தி நாம எல்லாருக்கும் தெரியும். எந்த ஒரு பெற்றோருக்கும் இது ஒரு மிகப்பெரிய பயம் இல்லையா? தினமும் எத்தனையோ குழந்தைகள் தெருக்களிலும் கூட்ட நெரிசல்களிலும் காணாம போயிட்டு இருக்காங்க. ஆனா அந்த இரண்டு சூழ்நிலையில ஒரு பெரிய நம்பிக்கை ஒளியா வந்திருக்கிறது தான் தொழில்நுட்பம். குறிப்பா சொல்லணும்னா, டெல்லியில காணாம போன குழந்தைகளை கண்டுபிடிக்க ஏஐ, அதாவது ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் எப்படி ஒரு மிகப்பெரிய புரட்சியை ஏற்படுத்திட்டு இருக்கு அப்படிங்கறத பத்தி தான் இன்னைக்கு நாம டீட்டெயிலா பார்க்க போறோம். சரி, நேரடியா விஷயத்துக்கே வருவோம். வெறும் 4 நாள்ல 3000 குழந்தைங்களை கண்டுபிடிக்க முடியுமா? இது கேட்கறதுக்கே சாத்தியமில்லாத ஒரு விஷயம் மாதிரி இருக்குல்ல. ஆனா இது நிஜமாவே நடந்திருக்கு. டெல்லி போலீஸ் சோதனை முயற்சியா ஒரு புது ஏஐ சாஃப்ட்வேரை யூஸ் பண்ணப்போ யாருமே எதிர்பார்க்காத ஒரு மாபெரும் ஆச்சரியம் நடந்துச்சு. ஒட்டுமொத்த இந்தியாவை திரும்பி பார்க்க வச்ச ஒரு மிராக்கிள் இதுன்னு தான் சொல்லணும். அந்த 4 நாள் சோதனை ஓட்டத்துல, அதாவது 2018ஆம் ஆண்டு ஏப்ரல் 6ல இருந்து ஏப்ரல் 10 வரைக்கும் சரியா 2930 குழந்தைகளை துல்லியமா அடையாளம் கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. இந்த நம்பர் பார்க்கறதுக்கு சாதாரணமா தெரியலாம், ஆனா ஒவ்வொரு நம்பருக்கு பின்னாலும் தான் குழந்தைக்காக வருஷ கணக்கா கண்ணீர் விட்டுட்டு இருந்த ஒரு தாய் இருக்கிறாங்க. அந்த மனித உணர்வுகளை இந்த ஒற்றை டேட்டா எப்படி புரட்டி போட்டுச்சு அப்படிங்கிறது தான் இந்த தொழில்நுட்பத்தோட மிகப்பெரிய வெற்றி. இதோட அருமை புரியணும்னா இதுக்கு முன்னாடி போலீஸ் எப்படி தேடினாங்கன்னு நம்ம கொஞ்சம் யோசிச்சு பார்க்கணும். ஆயிரக்கணக்கான போட்டோக்களை மேனுவலா மனிதர்கள் தங்கள் கண்களால ஒப்பிட்டு பார்க்கறதெல்லாம் நினைச்சு கூட பார்க்க முடியாத வேலை. ஆனா இந்த ஃபேஷியல் ரெகக்னிஷன் சிஸ்டம் எனப்படும் ஏஐ முக அடையாளம் காணும் கருவி ட்ராக் சைல்டு டேட்டாபேஸ்ல இருக்கிற லட்சக்கணக்கான டேட்டாக்களையும் காப்பகங்கள்ல இருக்கிற அடையாளம் தெரியாத குழந்தைகளோட போட்டோக்களையும் மின்னல் வேகத்துல ஸ்கேன் பண்ணுது. மனுஷங்களால பல மாசங்கள் பண்ண முடியாத ஒரு வேலையை இந்த சிஸ்டம் ஒரு சில செகண்ட்ஸ்ல முடிச்சிடுது. சரி, இந்த ஏஐ தொழில்நுட்பம் பின்னணியால நிஜமாவே எப்படிதான் வேலை செய்யுதுன்னு பார்க்கலாம். இந்த ப்ராசஸ் ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். ஃபர்ஸ்ட், காணாம போன குழந்தையோட போட்டோவை சிஸ்டத்துல கொடுப்பாங்க. இந்த ஏஐ அந்த போட்டோவை வெறும் பிக்சல்ஸா பார்க்காம அந்த குழந்தையோட கண்களுக்கு நடுவில் இருக்கிற இடைவெளி, மூக்கோட அமைப்பு மாதிரி முக அங்க அடையாளங்களை 512 வெக்டர் வேல்யூஸா மாத்துது. அப்புறம் என்ன பண்ணுனா, அந்த வெக்டர்களுக்கு இடையிலான தூரத்தை கணக்கிட்டு டெல்லியில இருக்கிற காப்பகங்கள்ல உள்ள சுமார் 45,000 குழந்தைங்களோட போட்டோக்களோட கண்ணிமைக்கும் நேரத்துல ஒப்பிட்டு பார்த்து கரெக்டான மேட்சை கண்டுபிடிச்சிடுது. இதுல எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்த ஒரு விஷயம் இந்த ஏஜ் ப்ரோக்ரெஷன். இப்போ ஒரு குழந்தை காணாம போய் பல வருஷம் ஆகியிருக்கலாம். அந்த பழைய போட்டோவை வச்சு இன்னைக்கு தேடினா மனித கண்களால கண்டிப்பா கண்டுபிடிக்க முடியாது. ஆனா நம்ம ஏஐ அந்த குழந்தை வளரும் போது முகம் எப்படி மாறி இருக்கும் அப்படிங்கிறத கணிச்சு தற்போதைய போட்டோவோட அப்படியே மேட்ச் பண்ணிடும். மனிதர்களோட எல்லைகளை ஏஐ எப்படி தெரியுதுன்னு பாருங்களேன். தியரி எல்லாம் ஓகே, ஆனா நிஜத்துல களத்துல இது எப்படி உதவுது? அதுக்கு தான் இந்த ஆபரேஷன் மிலாப். சமீபத்துல பாத்தீங்கன்னா டெல்லியில ஒரே ஒரு மாவட்டத்துல மட்டும் சுமார் 1303 பேரை இந்த திட்டத்தின் மூலமா மீட்டிருக்காங்க. இதுல 434 சிறுவர்களும் 869 பெரியவர்களும் அடங்கும். லோக்கல்ல கிடைக்கிற தகவல்களையும் இந்த நவீன ஏஐ தொழில்நுட்பத்தையும் ஒன்னா இணைக்கும் போது எவ்வளோ பெரிய இம்பாக்ட் உருவாகுது, எத்தனை குடும்பங்கள் ஒன்று சேருதுன்னு இந்த எண்கள் நமக்கு தெளிவா காட்டுது. இது ஏதோ ஒரு மையத்துல இருந்து மட்டும் நடக்கல, இது காவல் நிலையங்களோட கூட்டு முயற்சி. உதாரணமா கபஷேரா போலீஸ் ஸ்டேஷன் மட்டுமே 12 சிறுமிகளை மீட்டிருக்காங்க. பஸ் ஸ்டாண்ட், ரயில்வே ஸ்டேஷன் மாதிரி இடங்கள்ல தெருவோரம் இருக்கிற குழந்தைங்க பிச்சை எடுக்கிற சிறுவர்களோட போட்டோக்களை எடுத்து அதை ஏஐ டேட்டாபேஸ்ல செக் பண்றது மூலமா இந்த லோக்கல் போலீஸ் எக்கச்சக்கமான உயிர்களை காப்பாத்திட்டு வராங்க. அடுத்து நாம பார்க்க போறது 2026க்கான ஒரு சூப்பரான அப்டேட், ஏஐ ஸ்மார்ட் கண்ணாடிகள். 2026 நோக்கி டெல்லி போலீஸ் ஒரு பிரம்மாண்டமான டெக்னாலஜி அப்டேட்டை கையில் எடுத்திருக்காங்க. ரோந்து பணியில் இருக்கிற போலீஸ் ஆஃபீஸர்ஸ் இனிமே இந்த ஆஸ்னாலன்ஸ் ஸ்மார்ட் கண்ணாடிகளை போட்டிருப்பாங்க. இது கூட்டத்தை ரியல் டைமா அப்படியே ஸ்கேன் பண்ணும்.
குற்றவாளிகளோ இல்ல சந்தேகத்துக்கு இடமானவங்களோ மாஸ்க் போட்டிருந்தாலும் மேக்கப் போட்டிருந்தாலும் ஏன் வயசுல பெரிய மாற்றம் இருந்தால் கூட இந்த ஏஐ கண்ணாடி அவங்கள டக்குன்னு அடையாளம் கண்டுபிடிச்சிடும். இதுல ஹைலைட்டான விஷயம் என்னன்னா, சிஸ்டம்ல இருக்கிற போட்டோவுக்கும் நேர்ல கூட்டத்துல இருக்கிற ஒருத்தருக்கும் ஜஸ்ட் 60% முக ஒற்றுமை இருந்தாலே போதும், இந்த கண்ணாடி உடனே அந்த ஆபீசருக்கு அலர்ட் கொடுத்துடும். ஸ்பாட்ல இது எப்பேற்பட்ட ஒரு துரிதமான இன்டெலிஜென்ஸா இருக்கும்னு நீங்களே கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஆனா எல்லா நாணயத்துக்கும் 2 பக்கம் இருக்கும் இல்லையா? அதே மாதிரி இதோட சவால்களும் பிரைவசி சம்பந்தமான விஷயங்களும் என்னென்னு பார்ப்போம். ரியாலிட்டி என்னன்னா, சில நடைமுறை சிக்கல்களும் இதுல இருக்கு. ஏஐ எவ்வளோ ஃபாஸ்ட்டாக வேலை செஞ்சாலும் சிஸ்டத்தில் இருக்கிற ஃபோட்டோவோட குவாலிட்டி கம்மியாக இருந்தாலோ இல்லை சிசிடிவி கேமரா வெளிச்சம் இல்லாமல் மங்கலாக இருந்தாலோ துல்லியமான ரிசல்ட் கிடைக்கிறதுல கொஞ்சம் சிக்கல் இருக்குது. ஏஐ இதெல்லாம் சரி பண்ண கற்றுக்கிட்டு வந்தாலும் இப்போதைக்கு இது ஒரு பெரிய சவாலாக்கிற இருக்கு. இன்னொரு பக்கம் பிரைவசி பத்தின ஒரு முக்கியமான விவாதம் ஓடிட்டு இருக்கு. எல்லாரையும் எந்நேரமும் கண்காணிக்கிற ஒரு பிக் பிரதர் சிஸ்டம்குள்ள நம்ம வந்துட்டோமோன்ற பயம் சிலருக்கு இருக்கு. மக்கள் பாதுகாப்பு எவ்வளவு முக்கியமோ அதே அளவு இந்த தொழில்நுட்பம் தப்பா பயன்படுத்தப்படாம இருக்கிறதுக்கான ஒரு வெளிப்படையான கண்காணிப்பும் இங்க ரொம்ப அவசியம். ஆனா இதையே இன்னொரு கோணத்துல பாருங்க. குழந்தை உரிமைகள் ஆணையத்தோட உறுப்பினரான யஷ்வந்த் ஜெயின் சொல்றத கவனிங்க. பிரைவசி பத்தின விவாதங்கள் ஒரு பக்கம் இருந்தாலும் காணாம போன ஒரு குழந்தைய மீட்டு அவங்க அம்மா மடியில கொண்டு போய் சேர்க்கறத விட ஒரு சிறந்த மனிதாபிமான செயல் இந்த உலகத்துல வேற என்ன இருக்க முடியும்? இந்த ஒரு கேள்விதான் இந்த தொழில்நுட்பத்தின் மேல நமக்கு இருக்கிற முழு நம்பிக்கையையும் உருவாக்குது. சரி, இந்த மொத்த ஏஐ சிஸ்டத்திலையும் உங்களோட என்னோட பங்கு என்ன? அது ரொம்ப முக்கியம். நம்மளை சுத்தி நடக்கிற விஷயங்கள்ல நாம காட்டுற விழிப்புணர்வு தான் இந்த ஏஐக்கான எரிபொருளே. உங்க ஏரியாவில் யாராவது சந்தேகப்படுற மாதிரி குழந்தைங்களோட இருந்தாலோ இல்ல ஒரு குழந்தை தனியா அழுதுட்டு இருந்தாலோ கொஞ்சம் கூட தயங்காதீங்க. உடனே 1098 சைல்ட் லைன் நம்பருக்கோ இல்ல 100க்கு கால் பண்ணி போலீஸ்க்கோ தகவல் கொடுங்க. பாதுகாப்பான முறையில அவங்க போட்டோவை எடுத்து போலீஸ் கிட்ட ஷேர் பண்ணுங்க. உங்களோட இந்த சின்ன செயல் ஒரு குழந்தையோட வாழ்க்கையே காப்பாத்தலாம். நம்ம இந்த அலசலோட இறுதி பகுதிக்கு வந்துட்டோம். இப்போ உங்க மனசுல ஒரு ஆழமான கேள்வியை விதைக்க விரும்புறேன். டெக்னாலஜி மூலமா எந்த ஒரு முகத்தையும் எங்கும் கண்டுபிடிக்கலாங்கிற நிலைமை வரும்போது தொலைந்து போன ஒவ்வொரு குழந்தையையும் அவங்க வீட்டுக்கு கொண்டு வருவோங்கிற அந்த உன்னதமான வாக்குறுதிக்காக நம்மளோட தனிப்பட்ட பிரைவசியின் ஒரு பகுதியை நம்ம விட்டு கொடுக்க தயாரா? தொழில்நுட்ப கண்காணிப்புக்கும் மாபெரும் சமூக நன்மைக்கும் இடையிலான அந்த பேலன்ஸை நம்ம எப்படி உருவாக்க போறோம்? ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க. இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதா இருந்திருக்கும் நம்புறேன். ரொம்ப நன்றி.